பாடுமே. வாணி ஜெயராம் அவர்கள் வந்து எல்லா வித பாடல்களையும் அபாரமாக பாடினாலும் அவர் குரலில் கேபரே சாங்ஸ் கேட்கும் பொழுது குத்து விளக்கில் சிகரெட் பற்ற வைப்பது போல் ஒரு எண்ணம் தோன்றும் அப்படின்னு எழுதியிருந்தார். சமீபத்தில் கூட நான் அவரோட பேசிட்டு இருக்கச்சு சொன்னேன், அதை ஞாபகப்படுத்தினேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, என்னை பற்றி எழுத்தாளர்கள் எல்லாரும் எழுதியிருக்காங்க. அது கவிஞர் கண்ணதாசன் சந்தித்தேன் சிந்தித்தேன்ல அவரால் எழுதப்பட்ட ஒரே பாடகிங்கிற பெருமை நான் பெற்றேன். அது மாதிரி கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்கார். அப்புறம் நிறைய எழுத்தாளர்கள் ஹிந்தியில் தமிழில் எல்லாரும், ஹிந்தியில் குஷ்வந்த் சிங்ஜி எழுதியிருக்கார், தமிழில் சிவசங்கரி அவர்கள் எல்லாரும் எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸும் வாணி பொறுத்த வரைக்கும் என்ன கம்போஸ் பண்ணாலும் எங்களுக்கு பாடி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு அந்த மாதிரி நிறைய பேட்டிகளில் நிறைய இசையமைப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் செஞ்ச ஒரு புண்ணியம்தான் நான் நினைக்கிறேன். நான் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர் பாம்பேல வேலை பண்ணிட்டு இருந்தார். நான் இந்த அளவுக்கு இந்த இசைத்துறையில பயணம் செய்திருக்கேன்னா அது பெரிய பங்கு என்னுடைய கணவர் ஜெயராம் சாருக்கு தான் அது சேரும். ஏன்னா ஒரு கலைஞர், எந்த கலைஞருக்குமே, அது பாடகராகட்டும் பாடகர், எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, எந்த துறையானாலும் ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஆதரவும் ஒத்துழைப்பும் இல்லைன்னா பரிமளிக்கிறது கஷ்டம். தன்னை வெளிப்படுத்தி ரொம்ப காட்டிக்க மாட்டார். பட் சைலண்ட் சப்போர்ட்டர், எல்லாம் குவைட்டாக பண்ணுவார். இட்ஸ் எ வெரி டீசன்ட் ஹியூமன் பீயிங். ரொம்ப நல்ல பண்பாளர். அப்படிப்பட்டவர் கணவரை அடையறதுக்கு நான் அகெயின் நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நாங்கள் இது ப்ரைவேட் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஆல்பம்ங்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது ப்ரைவேட் சாங்ஸ்ன்னு நாங்கள் அப்போ சொல்லுவோம். கம்பெனிஸ்க்கு பாடுவோம், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு. இப்போ ஆல்பம் சொல்கிறாங்க. இப்போது அது வீடியோவும் சேர்ந்து போச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது பாடல்களை பார்க்குறீங்க, கேட்குறதோட பாடல்கள் பார்க்கறது ஜாஸ்தியாக போயிடுது. ஸோ அதில் சங்கீதம் வர்றதோட நம்மளுக்கு திரையில் என்ன வருதுங்கிறது தான் உங்களுக்கு கவனம். அதால் தான் ஈர்க்கப்படுறீங்க. நிறைய தனிப்பாடல்கள் எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எல்லா மொழிகள்லையும், மராட்டி, குஜராத்தி, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா எல்லாத்துலேயும் தனிப்பாடல்கள் பண்ணியிருக்கேன், சினிமா பாடல்களை தவிர. அந்த சமீபத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஆல்மோஸ்ட் 60-70 சாங்ஸ், ரொம்ப ஸ்பெஷல் சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணேன். அதில் ஒரு ஜாஸ் டைப் ஒரு சாங் வரும். நான் அந்த டியூன் ஹம் பண்ணுறேன் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் அது. அப்படி போகாது. ஸ்பானிஷ் டைப் ஆஃப் ஃப்ளமெங்கோ டைப்ல அந்த மாதிரியும் பாடியிருக்கேன். எல்லா டைப்பும், கிளாசிக்கலும். என்ன சொல்ல என்ன சொல்ல கண்கள் நான கவிதை சொல்ல, கிளாசிக்கல். ஒரு சிங்கருங்கிறவங்க பர்டிகுலர்லி பிளேபேக் சிங்கர், நான் கிளாசிக்கல் ஃபார்ம் பற்றி சொல்ல, பிளேபேக் சிங்கர்னு திரைப்பட பின்னணி பாடகராகவோ பாடகியாகவோ வந்தால் எல்லா டைப்ஸ் ஆஃப் சாங்ஸும் பாடக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம வளர்த்துக்கணும். அப்போ தான் ஒரு முழுமையான திரைப்பட பின்னணி பாடகராகவோ பாடகியாகவோ இருக்க முடியும். வாழ வரம் வேண்டி வந்ததிங்கு சில நாள், பாதி அது ஏக்கத்தில் மீதியோ தூக்கத்தில், தூக்கத்திலும் உந்தன் நினைப்புத்தான் வேண்டுமென துணிந்து கேட்டுவிடு கனிந்துனக்கு அருள்வான்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தமிழ்ல எந்த அளவுக்கு எழுதிட்டு இருக்கேனோ, பெரிய டால் கிளைம்ஸ்லாம் கிடையாது. நான் கற்றுக்கொட்டி தான். நான் என்னோட கவிதை புக் முதல் பேஜ்லேயே அதான் எழுதியிருக்கேன். எதுகை தெரியாது மோனை தெரியாது, இது கை இந்த கை எழுதுகிறது என்று தெரியும், இப்படியே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஸோ பெரிய நான் வெண்பா அந்தப்பா இதெல்லாம் நான் ஒன்றும் கிளைம்லாம் கிடையாது. என்னுடைய எண்ண ஓட்டங்களை நான் ஒரு பாடலாக
எனக்கு வருது. அது another thing என்னன்னா, பாடல்கள் வந்து எனக்கு டியூனோட வருது. பட் புத்தகம் படிக்கிறதுலயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நிறைய புஸ்தகங்கள் படிப்பேன். சீரியஸ் புக்ஸும் படிப்பேன். சுவாமி விவேகானந்தா இப்ப நேத்து கூட ரொம்ப நேரம் விவேகானந்தாஜி புக் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமி விவேகானந்தா. சீரியஸ் புக்ஸ் படிப்பேன். அதே மாதிரி ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் அத்தனை சுயசரிதையும் படிச்சிருக்கேன். இருந்தாலும்னா ஒத்துத்தர வாழ்க்கை அனுபவத்திலேருந்தும் நம்ம நிறைய கத்துக்கிறோம். படிக்கிற இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேச வரத்துக்கு முதல்லயே வீட்டை விட்டு கிளம்பச்சே டிசைட் பண்ணேன், இந்த ஃபேவரட்ஸ் நான் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா அது வந்து உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யார், அப்புறம் உங்களுக்கு எந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும், எந்த பாடல். நீங்க சொன்ன மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க, நாங்க பாடின எல்லா பாட்டும் பிடிக்கும். பட் மைல் ஸ்டோன்னுட்டு நம்ம சிலது சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு மைல்கல் போன்ற பாடல்கள்னா, இப்போ ஹிந்தியில குட்டி பாட்டும், மல்லிகையும், ஏழு ஸ்வரங்களும், மேகமே மேகமேயும், கவிதை கேளுங்களும், நானே நானாவும், என்னுள்ளில் எங்கோ, அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். கேள்வி நாயகனே, நிறைய பாடல்கள், நானா பாடுவது நானா மாதிரி. ஸோ எல்லாரும் அதே மாதிரி கன்னடத்துலேயும் மலையாளத்தில் நிறைய பாடியிருக்கேன். ஃபேவரட் சொல்கிறது சங்கராபரணம் பாடல்கள், சுவாதிகிரணம் பாடல்கள் எல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ நம்ம பாடின பாடல் ஒன்னொன்னுலயும் வந்து இவ்வளோ மேட்டர் இருக்குன்னு கேட்டு கேட்டு இவ்வளோ அனுபவிக்கிறாங்களேங்கிறது நம்மளுக்கு வந்து அது ஒரு சலிக்காத சந்தோஷத்தை கொடுக்கறது. சுசீலா அம்மா பாடின ஆலயமணியின் ஓசையை கேட்டேன், ஜானகி அம்மா பாடினது ராதையை பெண் பார்க்க கண்ணன் வந்தான், அந்த மாதிரி எவ்வளோ பாடல்கள். ஐயோ எவ்வளோ அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் டிஎம்எஸ் சார் பாடின பாடல்கள்லாம் கூட, ஐயோ இந்த பெண் வருஷனாக தான் நம்ம பாடியிருக்கலாமே, பிபிஎஸ் சார் பாடின பாட்டு மயக்கமா கலக்கமா நம்ம பாடியிருக்கலாமே அப்படின்ட்டு. யாருக்கு தான் பிடிக்காது இந்த பாடல்கள்லாம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து கேட்க கேட்க, அப்புறம் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் சொல்லிக்கிட்டே போலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே கஷ்டமா நினைக்கல. எனக்கு வந்து இப்போ வா வா பக்கம் வான்னு நீங்க டிஸ்கோ டைப் சாங் எடுத்தாலும் நான் நல்லா அனுபவிச்சு பாடினேன். கிராமிய பாடல் நித்தன் நித்தன் ஏழு ஸ்வரங்கள் கிளாசிக்கல்னாலும் அனுபவிச்சு தான் பாடினேன். ஒரு லில்டிங் கசல் டைப் வந்து யார் அது சொல்லாமல் அந்த மாதிரி எந்த டைப்பா இருந்தாலும் ஃபீல் பண்ணி தான். ஏன்னா ஹிந்தியில ஒரு கஹாவத்துன்னு சொல்லுவோம், ஒரு மொழி இருக்கு. அதாவது ஹர் அக்ஷர் கா வசன் ஹோத்தா என்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்துக்கும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. எந்த ஒரு வார்த்தையில வந்து ஒரு எழுத்தை கூட நம்ம அனாவசியமா ஜரூரத் சே ஜியாதானோ அவசியத்துக்கு மீறி நம்ம அதை அழுத்தக்கூடாது. அது மாதிரி அந்த ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு அந்த மீனிங்கோட ஒரு தட்டி எழுப்புற மாதிரி பாடினா அந்த பாட்டுல உங்களுக்கு ஒரு தனி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மறக்கவே முடியாது. அதனாலதான் என்னோட பாட்டுகள் வந்து நீங்க வந்து சில இந்த சில பாடல்கள்லாம் அந்த மார்கழி பூக்கள் பூக்கள் என்னை இப்போ மார்கழி பூக்கள் என்னை அப்படி நம்ம வாய்ப்பாடு மாதிரி பாடிட்டு போலாம். மார்கழி பூக்கள் என்னை தீண்டும் ஃபீல் பண்ணி பாடுறது. ஸோ யூ ஹாவ் டு கோ டீப் இன் டு த மீனிங். அந்த வார்த்தையை நம்ம ஃபீல் பண்ணணும். அது எந்த எப்படி எழுதியிருக்காங்க இப்போ அவங்க வந்து எவ்வளோ ஒரு தங்களுடைய பாவத்தெல்லாம் போட்டு எழுதி கொடுக்குறாங்க. அது அவ்வளோ அற்புதமாக இசையமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஒரு நியாயம் செய்யணும் இல்லையா? எவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்க. நீங்க கண்ணில் ஜலம் வருதுன்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவை நான் துபாய் பக்கத்தில் ஷார்ஜாவில் பாடிட்டு இருந்தேன். தமிழ் சினிமா பாடல் நிகழ்ச்சி தான். நாதம் எனும் கோவிலிலே பாடிட்டேன். அப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒருத்தர் வந்துட்டு இன்னைக்கு நீங்க நாதம் எனும் கோவிலிலே பாடினத்துக்கு இந்த க்ஷணம் என்னோட உயிரை கொடுன்னு கேட்டீங்கன்னா நான் ரெடி அப்படின்னு சொன்னார்.
நான் சொன்னேன், ஐயோ, உயிர் கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், உயிரை எடுக்கிறது நம்ம யாரு? நீங்க என்னைக்கும் இதே மாதிரி என்னோட பாட்டுல ஒரு அபிமானம் வச்சிருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொன்னேன். என்ன வசீகரிச்ச குரல்கள் எவ்வளவோ இருக்கு. எனக்கு நான் பெரிய ஃபேன், முகமது ரஃபிஜியோட ஃபேன். அவர்கிட்டயே அவரோட டூயட் பாடச்சே நான் சொன்னேன், சார் நான் உங்களோட ரஃபிஜி, நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்னு. நாளைக்கு ரெக்கார்டிங் வரைச்சே நீங்க எனக்கு உங்க போட்டோல ஆட்டோகிராஃப் போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓபி நேர்ஜி ரெக்கார்டிங் வரைச்சே எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு போட்டோகிராஃப்ல டு வாணி வித் லவ்னு சொல்லிட்டு முகமது ரஃபி சைன் பண்ணி கொடுத்தார். அதே மாதிரி மன்னா டேஜி, டிஎம்எஸ் சார் குரல், ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. முகேஷ்ஜியோட குரல்ல ஒரு தனி இது இருக்கு. தலத் மெஹமூஜித் எப்படி சில்கியா இருக்கும், ஹேமந்த் தாத் ஒரு சூதிங்கா இருக்கும். அதே மாதிரி சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் சார் குரல்ல ஒரு கம்பீரம், ஜேசுதாஸ் சார் குரல்ல ஒரு ஒரு தனி இனிமை, அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் குரல்ல ஒரு ஒரு தென்றல் மாதிரி வருது. பிபிஎஸ் சார் குரல்ல ஒரு மென்மை, ஒரு இதம், அப்படியே மனசை வருடுறத மாதிரி ஒரு ஒரு சிங்கரை பத்தி சொல்லிட்டு போலாம். சுஷீலா அம்மா குரல். பக்தின்னா இது குமுதம்.com. நான் இந்த இடத்துல குமுதம்.com நேயர்களுக்காக ஒரு சிறப்பு செய்தியை நான் பகிர்ந்துக்கணும். குமுதம் பப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய முதல் முயற்சியில என்னுடைய ஒரு சிறிய பங்கு இல்லாம அவங்க வெளியிட்டதில்லை. அதாவது பக்தி ஸ்பெஷல் ஆரம்பிக்கச்சே முதல் இஷ்யூல என்னோட பேட்டி எடுத்தாங்க. ஆன்மீக துறைன்றது இந்த இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுன்னா, பற்று வேணும், பட் எதுவுமே வெறியா மாறக்கூடாது. நம்ம எல்லோரும் இந்தியர்கள் தான், அதனால எல்லோரும் சகோதர சகோதரியர்கள். இது நம்ம ஒத்துமையா தான் இருக்கணுமே தவிர அந்த ஆன்மீகத்தை வச்சு பிரிக்கவும் கூடாது. அது ஆன்மீகம் பற்று ரொம்ப அவசியம். அதாவது ஒரு சக்தி, அது நீங்க ராம் சொல்லலாம், ரஹீம் சொல்லலாம், ஜீசஸ் சொல்லலாம், அல்லாஹ் சொல்லலாம். யார் அவங்கவங்களோட ஒரு நம்பிக்கையை பொறுத்தது. ஒருத்தர் நம்பிக்கை இன்னொருத்தர் கலாட்டா பண்ணக்கூடாது, ஏளனமா பேசக்கூடாது. எல்லோருடைய நம்பிக்கையும் எல்லாரும் மதிக்கணும், ஒற்றுமை வேணும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நம்மளோட மதம் அதுதான் சொல்றதே. அதாவது டாலரன்ஸ் தான், சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். அந்த சகிப்புத்தன்மையை இப்போ ரொம்ப உலகத்துல கொஞ்சம் குறைச்சிட்டு வருது. அது குறையக்கூடாது. இந்த சகிப்புத்தன்மை தான் நம்மளோட ஒரு அஸ்திவாரமே. அதனால அது பற்றா இருக்கணுமே தவிர வெறியா எங்கேயுமே மாறக்கூடாது. நானே முருகனை பத்தி 8 பாடல் எழுதி இசையமைச்சு ஒரு கேசட் ரெக்கார்டிங் பண்ணேன். அதுலேருந்து நான் ஒரு பாடல் பாடி காமிக்கிறேன். ஷண்முகா எந்தன் முன்னில் வா, இந்த மண்ணில் நான் வந்த காரணமே, கொஞ்சம் தமிழில் உன்னை பாடி நெஞ்சம் குளிர்ந்து ஆடிடவே. ஷண்முகா எந்தன் முன்னில் வா, இந்த மண்ணில் நான் வந்த காரணமே, கொஞ்சம் தமிழில் உன்னை பாடி நெஞ்சம் குளிர்ந்து ஆடிடவே. என்னை நீயும் உன்னை நானும் அறிவோம் பல ஜென்மங்களாய், உன்னுடன் நான் கொண்ட சொந்தம் அளவில் அடங்கா பேரின்பம். இந்த ஜென்மத்திலும் உந்தன் பதமலர் சிந்தையில் நாளும் நிறுத்திடவே. ஷண்முகா. மியூசிக் தெரப்பி கட்டாயம் இருக்கு. கிஷோர் குமார்ஜி ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு தன்னோட கார்டன்ல எல்லா மரத்தோடையும் பேசுவார்னு சொல்லி அதை பத்தி கலாட்டா பண்ணுவாங்க. பட் அதனோட உண்மை என்னன்னா, நீங்க பிளான்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்களேன். நீங்க போய் ஒரு நாள் ஆசையா குட் மார்னிங் சொல்லுங்க, அதுல தனி ஒரு செழுமை. நான் ஐம் நாட் ஜோக்கிங். நீ கொஞ்சம் டல்லா இருக்க மணி பிளான்ட் கிட்ட போய் நீங்க குட் மார்னிங், நீ எப்படி இருக்க, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டு பாருங்க. சாயந்தரம் அது இன்னொரு செழுமையோட இருக்கும். கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் போவேன். கான்சர்ட்ஸ் முடிஞ்சிட்டு இன்னைக்கு பாடி முடிச்சுட்டா எனக்கு ஒரு டென்ஷன் குறையும். நெக்ஸ்ட் டே நான் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு ஒரு பெட்லேயும் உட்காந்து டெர்மினல் நாட்களை எண்ணின்னு இருக்கிற சின்ன 3 வயசு குழந்தை, அது டெர்மினல் பேஷண்ட், அந்த பெட்ல உட்காந்து அந்த குழந்தைக்காக நான் ஒரு பாட்டு பாடினேன்னா, அது ரொம்ப டல்லா இருந்த குழந்தை அந்த பாட்டு முடிஞ்சோடனே அப்படி என்னை பார்த்து சிரிச்சா,
அவ்வளோதான். அதோட எனக்கு என்ன வேணும்? கீதா ஜெயந்தி ஃபெஸ்டிவல் குருக்ஷேத்ரால பாடிட்டு நான் வரேன். வெளியில நான் கச்சேரி முடிஞ்சு ஆஃபீஸர்ஸ்லாம் என்னை வழி அனுப்ப வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் 85-90 வயசு இருக்கும், தள்ளாடுற வயசு. அவர் வந்துட்டு, பெட்டி இப்படிதான் பாடினம்மா நீ, என்கிட்ட வாய்ஸ் நிறைய இல்லை, பட் என்ன மீந்தி இருக்கோ அதையும் சேர்த்து உனக்கு கொடுத்துரு, நான் இப்போ போனா பரவாயில்ல, நீ அப்படி பாடின அப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நம்மள சங்கீதத்தை பரவசத்தோட அனுபவிச்சு அதை நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க பாருங்க. அதான் அவர் எழுதியிருந்தார், சிலரை பார்த்தவுடன் நம்மை அறியாமல் திடுதிடென்று ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து விடுகிறது, இவர்கள் நல்லவர்கள் என்று அப்படின்ட்டு. வாணி ஜெயராம நான் ரொம்ப அபூர்வமா தான் பார்ப்பேன். சமீபத்துல ஒரு ஒலிப்பதிவுல பார்க்கச்சு எனக்கு அவரோட அடக்கம், எளிமை எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருந்தார் அவர். தூக்கத்தை பத்தி ஒன்னு எழுதியிருக்கேன். அன்றாட அலுவலை கால்கள் இரண்டும் மன்றாட கவனித்து செய்து களைத்து போய் இரவு எப்பொழுது வரும், இமைகள் எப்பொழுது மூடும் என இன்பமான தூக்கத்தை எதிர்நோக்குவது இத்தரணியில் உள்ளோர் அனைவரும் செய்வது. நோக்கத்தில் வேண்டுமானால் வேறுபாடுண்டு, தூக்கத்தில் ஏது இங்கு வேறுபாடு? பரந்த வானத்தையே கூரையாக்கி பட்டுப்பூச்சியென மின்னும் தாரகையை எண்ணி கட்டுப்பாடு ஏதுமின்றி கட்டில் கூட இல்லாமல் இச்சை போல் தூங்கும் பிச்சைக்காரனின் தூக்கமும் ஒன்றே. பட்டு மெத்தை விரித்து பால் பழம் அருந்தி தான் போட்ட வட்டத்தின் விதிகளை மதித்து கட்டுக்கோப்பான வாழ்க்கை நடத்தும் பட்டத்தரசன் தூக்கமும் ஒன்றே. ஆண்டியின் தூக்கமும் ஒன்றே, அரசனின் தூக்கமும் ஒன்றே. இமைகள் மூடி அவ்வின்ப உலகில் சஞ்சரிக்கும் போது இம்மையில் வறுமையை காண்பவன் அரசனாகிறான், பொய்மையில் திரியும் பணக்காரன் பரதேசி ஆகிறான். அக்கனவுலக வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்து நினைவுகளின் ஊடே நிதத்தை சந்தித்தால், அடடா இது நான் அது அவன் என மீண்டும் உண்மை நிலைக்கு வரும் பரிதாபம் மீளா துயிலுக்கு பிறகே முடியும். உலகம் முழுக்க பரவி இருக்கிற என்னுடைய அன்பான குமுதம்.com நேயர்களிடம் நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நான் யாருக்குமே அறிவுரை சொல்ல மாட்டேன், வேண்டுகோள் தான் விடுப்பேன். நீங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு என்னோட பாடல்களை நேசிச்சு என்கிட்ட இவ்வளோ அன்பா இருக்கீங்களோ, அதே அளவு நான் இருக்கும் வரை, அதுக்கப்புறம் கூட, ஏன்னா நீங்க எல்லாரும் பல்லாண்டு 100 ஆண்டுகள் வாழணும் நான் வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாரும் என்னோட பாட்டை எப்பவும் கேட்டு இதே அளவு என்கிட்ட அன்பையும் பாசத்தையும் பொழியணும்னு உங்ககிட்ட நான் அன்பா கேட்டுக்கிறேன். அதே போல குமுதம்.com நேயர்கள் எல்லோருக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்குமாக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இங்க அழைச்சி என்னை பெருமைப்படுத்தி இந்த அளவுக்கு இவ்வளவு நேரம் என்னுடைய எண்ணங்களை குமுதம்.com நேயர்களுக்காக பகிர்ந்துக்க வச்சதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம குமுதம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.